உலகம் முழுதும் சுவிசேஷம் போகணும், அதுக்கு நான் கருவியாக இருக்கணும். அந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் சபையில் போய் டீச் பண்ணப்படுவதற்கு ஒரு கட்டடம் கட்டுவதற்கு நான் உதவியாக இருப்பேன். அந்த நீதியின் நிமித்தம் நான் விரும்புகிறேன்னா அப்படிப்பட்ட மனிதன் கையில் செல்வம் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது எதை தேடுங்க? தேவனோட ராஜ்யம் என்ன? தேவனோட ராஜ்யம் என்றால் என்ன? ஒரே வார்த்தை சொல்லுங்கப்பா. தேவனோட ஆளுகை, காட்ஸ் டொமினியன். கிங் டம், கிங்குடைய டொமினியன் இருக்கிற இடம், கிங்குடைய ஆளுகை இருக்கிற இடம். கிங்குடைய ஆளுகை எங்கே இருக்கிறதோ அங்கே கிங்குடைய சித்தம் நிறைவேறக்கூடிய இடமா இருக்கும். நான் நினைக்கிறது நடக்கல, அவர் நினைக்கிறது மட்டும்தான் நடக்குதுன்னா கிங்டம் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி கிங்டம் ஆப்ரேட் ஆகும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் ஆட் பண்ணுவார். நிறைவை ஆட் பண்ணுவார், பொருளை ஆட் பண்ணுவார், சம்பூர்ணத்தை ஆட் பண்ணுவார், எல்லாமே இருக்கும். அவர் ஆட் பண்ணுறாருன்னா அதில் வேதனை கிடையாது. வாசிப்போம். ஆகாய் 1:2. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் தேவனோட ஆலயமே கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நேரம் வரலையா? இப்போ எதுக்கு நேரம் வந்திருக்கு? வீடு கட்ட நேரம் வந்திருக்கு, பிஸ்னஸ் துவங்க நேரம் வந்திருக்கிறது, நம்முடைய சுய வாழ்க்கையை பார்க்கறதுக்கு நேரம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய காரியங்களுக்கு அது நேரம் வரல. கீழே ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா? நீங்க மச்சு பாவப்பட்ட வீட்டிலேயே குடியிருக்க கூடாதுன்னு சொல்லலை. நீங்க மச்சு பாவப்பட்ட நல்ல வீட்டில் இருங்க. ஆனால் அது காலமானு கேட்டால் அது காலம் கிடையாது. எது காலம்னா முதல்ல தேவனை வைக்கிறதா முதல் காலம். அவங்க என்ன சொல்கிறாங்க, வீடு இது வந்து சர்ச்சுக்கு, இது தேவனை முதல்ல வைக்கிற காலம் கிடையாது, இது வீடு கட்டுற காலங்கிறாங்க. நல்லா கபடிங்க. வீடு கட்டுறமா சர்ச்சு கட்டுறமா? ஏன் சர்ச்சுன்னா அங்கே தான் பழி செலுத்தப்படுச்சு, அங்கே தான் ஒர்ஷிப் நடந்துச்சு. மனிதனும் தேவனும் கனெக்ட் ஆகக்கூடிய இடம், துதிகள் ஏறெடுக்கப்படக்கூடிய இடம், தேவனை முதல்ல வைக்கக்கூடிய இடம். அது பாழாய் கிடக்கும் பொழுது அதை பட்டு கண்ணுக்காமல் முதல்ல உங்களை முதல்ல நிறுத்துகிறீங்களே, இது காலமா? வேணான்னு சொல்லலை, முதல்ல எதை வைக்கணும் அதை வைங்க. இப்பொழுதும் சேனையிலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். தேவ ஜனங்கள் நிறைய வேலை செய்கிறாங்க, திருப்தியாகலை. கூலியை சம்பாதிக்கிறவன் பணம் போயிட்டே இருக்கு. எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கெல்லாம் தம்பி சொன்னான், நிறைய வருது சார், ஒன்றுமே இல்லைன்னா. ஏன்னா கர்த்தர் முதல்ல இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, வழிகளை சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் முதல்ல இருக்கிறாருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் எங்கேயோ ஒரு ஓரமாக இருப்பார் பாவம், மிச்சம் மீதியில் இருப்பார். முதல்ல வச்சு பாருங்க. நான் சவால் விட்டு சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் கர்த்தராக இருக்கட்டுங்க. அவருடைய டொமினியன் உங்கள் மனதில், எண்ணத்தில், வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்போ குறைவு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. வாய்ப்பே இருக்காதுங்க. கீயை விட்டுட்டா கீயை உள்ளே போக முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் கீ முதலாவது. அப்போ சொல்கிறாரு 8, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்த ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமாக இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று ஒரு காரியம் செய்யுங்க. முதல்ல இதை செய்யுங்கிறாரு. மக்கள் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பாஸ்டர், அதுக்கு நேரம் இல்லை, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், வர்ற பணம்லாம் வாங்கினா அதே வாங்கிட்டு இருக்கு, நானும் கடவுளுக்கு கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர், பிஸ்னஸ் மட்டும் கோடி வரட்டும், அப்புறம் பாருங்க. இப்போவே பார்க்க முடியலையா பாஸ்? கப்பல் வரட்டும் பாஸ்டர், அப்படி 3 கண்டெய்னர் சர்ச்சுக்கு தான். கப்பல் புறப்படாதே,
கப்பல் புறப்படவே புறப்படாது. கப்பல் அங்கேயே அதே போர்ட்டில் தான் நிற்கும். கப்பலே வந்தால் கூட இன்னைக்கு எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி தான் நாளைக்கு வாழ்வோம். இன்னைக்கு எப்படி முதல் நான், எனது, என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அன்னைக்கு இருப்போம். கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் உண்மையாக இருக்க மாட்டார்கள், முடியாது. ஏன்னா லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டோம். அந்த லூப்பில் சிக்கிட்டோம்னா அது வெளியே வரவே முடியாது. சின்ன காரியத்தில், சின்ன சின்ன காரியத்தில் முதல்ல கத்தரை வச்சு பாருங்க. நம்முடைய ராஜ்யம் கட்டுறதுக்காக வரலைங்க, நான் என்னுடைய ராஜ்யம் கட்டுறதுக்கும் வரல. சிலர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க ராஜ்யத்தை கட்டிடுறாங்க. மினிஸ்ட்ரி பெருகிருச்சுன்னா அதுக்கப்புறம் தேவனோட ராஜ்யம் கட்ட மாட்டாங்க, அவங்க ராஜ்யம் கட்டிகிட்டு இருக்கோம். எனக்கு அப்படிப்பட்ட அல்ப புத்திலாம் கிடையாது. எனக்கு ஆதாரம் அவர், நான் ஒரு சின்ன டூல், அவ்வளோதான். வாசிப்போம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள். அவரோட நீதி விளங்க நீங்கள் விரும்புகிறீங்களா? இது கீ. என் நீதி விளங்க விரும்புகிறவன்னா அதை OLT போடுமா? They sing and rejoice who are desiring my righteousness. என்னுடைய நீதியை வாஞ்சிக்கிறவர்கள் பாடுகிறார்கள், களி கூறுகிறார்கள். சிலுவையில் நீதி அருளப்பட்டுச்சு, மனிதனுடைய பாவம் எடுக்கப்பட்டுச்சு, மனுக்குளம் தேவனுக்குள்மா நிற்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டு அருளப்பட்டுச்சு. அந்த ரைச்சியஸ் காஸ், ஆங்கில பைபிளில் கரெக்டாக, அந்த என்னுடைய நீதியின் நிமித்தம், அந்த ரைச்சியஸ் காசு இருக்கு, அந்த நீதியின் நிமித்தம், அந்த காசு நிமித்தம் சுவிசேஷம் போகணும், உலகம் முழுதும் சுவிசேஷம் போகணும். அதுக்கு நான் கருவியாக இருக்கணும். அந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் சபையில் போய் டீச் பண்ணப்படுவதற்கு, ஒரு கட்டடம் கட்டுவதற்கு நான் உதவியாக இருப்பேன். அந்த நீதியின் நிமித்தம் நான் விரும்புகிறேன்னா அப்படிப்பட்ட மனிதன் கையில் செல்வம் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். சுயநலவாதி கையில் இல்லை, அவரோட நீதியில் விரும்புகிறவன், அவர் நீதி எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் ஆக வேண்டும் விரும்புகிற மனிதனுக்கு கர்த்தர் வெல்த் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார். நான் சொன்னது புரியுதுங்களா? தங்க நீதி விரும்புகிறவங்கள அவரோட நீதி, முதல்ல தேவனோட ராஜ்யத்தையும் அந்த நீதி உலகம் முழுவதும் போகணும். மனிதன் சுய நீதி எடுக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக மனிதன் நிற்கக்கூடிய ஸ்டாண்டிங் கொடுக்கணும். கர்த்தர் கையில் கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை எருமையை அனுப்ப மாட்டாருங்க. 5 அப்பா 2 மீன் ஒரு பையன் கொடுக்குறான் தெரியுமா? கொடுத்தவன் மிஞ்சில் டிஃபன் பாக்ஸ் தான் கொண்டு வருவான். அவன் கூடையில் கொண்டு வருவான். சின்ன பிள்ளை இதெல்லாம் கொண்டு வரும். 5 அப்பா 2 மீன். கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறிச்சு. அதை வச்சு கர்த்தர் நற்கிரியை செஞ்சார். கற்கிரியை செஞ்சுட்டு 12 கூடைகள் கர்த்தர் திரும்பி கொடுத்தார். அதான் கர்த்தர். அவருடைய நீதி எந்த இடத்துல விளங்க வேண்டும், அவருடைய ஆளுக்கு எந்த இடத்துல எவன் விளங்க நினைக்கிறானோ அந்த மனிதன் கையில் வெல்த் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார்.